ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 3ல் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு ஸ்க்லேரா, அதாவது நம்மளுடைய கருவிளையம் பக்கத்தில் கண்ணில் இருக்க அந்த வெள்ளை பகுதி. இந்த வெள்ளை பகுதி நார்மலாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் மிகவும் ஆரோக்கியத்துடன் அதுவும் குளிர்ச்சியுடன் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற சிக்னல் தான். அதுவே அந்த வெள்ளை பகுதி ஒரு சிலருக்கு ஒரு வித சாம்பல் நிறத்தில் அல்லது வெளிர் நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம உடம்பில் சுற்றிக்கிட்டு இருக்க ஆக்சிஜன், அதாவது உயிர் சக்தி நம்ம உடல் முழுவதும் சரியாக சுற்றலை, முக்கியமாக தலைப்பகுதிகளுக்கு சரியாக சுற்றலை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுகிற மொழி தான். இன்னும் ஒரு சிலருக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்போ நம்ம உள்ளுறுப்பில் கல்லீரல் அப்படின்னு சொல்கிற லிவர், மண்ணீரல் அப்படின்னு சொல்கிற ஸ்ப்ளீன் ரெண்டுமே சரியாக வேலை செய்யலை. அதாவது நம்ம உடம்புல அந்த உயிர் சக்தி சரியாக வேலை செய்யாதனால ரத்தங்கள் அசுத்தமாக நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பேசுகிற சிக்னல் தான். அதுவே நம்ம கண்களில் சிவப்பாக இருக்குன்னா நம்ம உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குன்னு பேசுகிற சிக்னல் தான். அப்போ இந்த கண்ணு சொல்கிற சிக்னலுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா, சரியாக தூக்கத்தை கொடுங்க. ரொம்ப நேரம் கதிர்வீச்சு உள்ள மொபைல், லேப்டாப்பை பார்க்குறத கட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தூசி உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குன்னா ஐ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ தண்ணியை வச்சு கண்ணை கழுவுங்க. இது இல்லாமல் நிறைய தண்ணியை இன்டேக் எடுங்க. தண்ணி குறைக்கிறது கம்மியாக இருந்தாலும் கண்ணில் மஞ்சள் நிறம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக தண்ணி எடுங்க. இதே மாதிரி தொந்தரவுகள் கண்ணில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நாளடைவில் உங்களுடைய கல்லீரல் எக்கச்சக்கமாக சூடாயிடும். ஸோ கண்டிப்பாக கல்லீரல் அதிகமான சூடாயிடுச்சுன்னா கண்ணில் கேட்ராக்டுன்னு சொல்கிறீங்க, நிறைய குளுக்கோமா, இந்த மாதிரிலாம் தொந்தரவு வர்றதுக்கு கல்லீரல் எக்கச்சக்கமாக சூடும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ கண்ணை ஓய்வு கொடுங்க. அதிகமாக தண்ணி பொருள் உள்ள காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிற உணவும் நீர்த்தன்மையுடன் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டை ரொம்ப கட் பண்ணிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். ஸோ கண்ணுன்றது அழகுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடம்பை எப்படி இருக்குன்ற காட்டுற கண்ணாடியும் கூட. நன்றி.